Hello friends, welcome to Anbudan Samayal. இன்னைக்கு நம்ம McDonald's ஸ்பெஷல் ஆஷ் ப்ரவுன் ரெசிபி எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 5 போல் பெரிய உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதை நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரேட்டரில் பெரிய ஹோல்ஸ் இருக்கிறத வச்சு நம்ம அதை துருவ போகிறோம். கொஞ்சம் பெரிய சைஸாக வரணும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். அது மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கலாம். நான் சீவி எடுத்துட்டேன். இதை நம்ம 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச் போகும். தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் போல் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சதும் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பல்லு போல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பட்டர் இல்லைன்னா சீஸ் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சிம்பிளாக செய்கிறதுனால அது சேர்த்துக்கல. இதில் 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் போல் பெப்பர், 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் போல் மைதா மாவு, 2 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதத்துலேயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கையில் பிடிச்சோம்னா இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வரணும். இதுதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணிடலாம். உள்ளங்கையில் நல்லா உருட்டிட்டு இதுக்கு நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். ஆஷ் ப்ரவுன் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். சைடெல்லாம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அதோடய ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் அடுத்ததையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். போட்ட உடனே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. கீழே ஃபஸ்ட்டு செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கீழே செட் ஆகிடுச்சு, அதனால் நான் திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தால் போதும். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஆஷ் ப்ரவுன் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.